அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தின் சிறப்புகள் தொடர்ச்சியாக இன்று முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சியளித்ததால் இங்கு தைப்பூச திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. இந்த தைப்பூச தினத்தன்று சிவபெருமானையும் முருக கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சித்திகளை பெறுவார்கள் என கூறப்படுது. அதேபோல் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அவ்வண்ணம் முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலும் ஆக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார். இவ்வாறு தேவர்களின் துயர் அனைத்தும் நீங்க காரணமாக இருந்த முருகப்பெருமான் அவர்களுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன்னுடைய மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார். இந்த திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க முருகப்பெருமான் தெய்வானை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகிறது. இத்தனை சிறப்புகளையும் வாய்ந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அமைந்திருக்கும் ஊர் மதுரை நகரில் இருந்து தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வழியே 9 கிலோமீட்டர் தூரத்தில் சென்றால் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இத்தனை சிறப்புகளையும் பெற்றிருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தின் கும்பாபிஷேகம் நாளை நடைபெறுகிறது.